everyone, this is Sushmita from SB Collection. ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த ரீல் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சம் ஆர்டர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது இண்டிவிஜுவலாக என்னால் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம ஒரு ரீலாக கொடுத்துட்டோம்னா யார் யாருக்கு பெண்டிங் இருக்கோ ஸோ அவங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம நைட் லைவ் ப்ரோ நம்பர் இருக்கு இல்லைங்களா, ப்ரோ ஆர்டர் எடுப்பார்ல 3 பீஸ் செட்லாம் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, 6369840804. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் பேன் பண்ணிட்டாங்க. இனி எவ்வி சாட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே நம்ம ஆடி 18க்கு லாஸ்ட் டே நம்ம அறிவை குர்த்தி போட்டோம். அதுவே செம்ம ரெஸ்பான்ஸ். அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 500 சாட் எபோ போயிடுச்சு. அடுத்த நாள் 1 டே லீவு, யாருக்குமே ரிப்ளை பண்ணல. அப்போ ஒரு 200 எபோ சாட்ஸ் போயிடுச்சு, 700 போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் ரீல் அப்டேட் பண்ணேன். அப்போ வந்து எபோ சாட்ஸ் போக 1000+ சாட்ஸ் போகுங்காட்டி என்ன ஆயிடுச்சுன்னா வாட்ஸ்அப் டீம் நம்மளே பேன் பண்ணிட்டாங்க. எப்பயுமே ரிவ்யூ கொடுப்போம், ரிவ்யூ கொடுத்தா 24 ஹவர்ஸில் வந்துடும். பட் எனக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, வி ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டிட் நாட் ஃபாலோ அவர் வாட்ஸ்அப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பே இனிமேல் நோ லாங்கர் யூசர் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் டீம் ரிவ்யூ கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் நம்ம இன்னும் இனிமேல் ஃபர்தராக இந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாத மாதிரியும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா நியூ நம்பர் தான் போய் ஆகணும். ஏன்னா இப்போ டெம்பரவரியாக வெப்சைட் வந்து சைட் பை சைட் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வெப்சைட் தான் பர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ இப்போது இந்த வெப்சைட் ரெடி ஆகிற வரையும் நம்ம மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நியூ நம்பர் தான் நம்ம மறுபடியும் ரீஅசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நியூ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுத்துட்றேன். அதே சமயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக குரூப் அட்மின்ஸ் எல்லாமே அந்த நம்பரை பேனான நம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு புது நம்பரை வந்து அந்த அட்மின் 2 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அசைன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நான் கிளியராக ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்து அந்த நம்பரையும் நான் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியும். ஸோ இந்த நம்பருக்கு உங்களோட எனி ஆர்டர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, ஆர்டர்ஸ் இன்னும் வரல, இன்னும் பெண்டிங்கில், அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 6369840804 இந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு இன்னும் ஆர்டர் வரல அப்படின்னா, இல்லை பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கும், நிறைய பேர் ப்ரீ ஆர்டர்னால பெண்டிங்கில் இருக்கும், இல்லை லாஸ்ட் டேயில் நம்ம இது பண்ணாலும் பெண்டிங்கில் இருக்கும். மேக்ஸிமம் பார்சல் முடிச்சாச்சு, சம் பார்சல் இன்னும் நம்மளால் பெண்டிங்லேருந்து கிளியர் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் யார் யாருக்கு பெண்டிங் இருக்கோ இம்மீடியட்டாக நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களோட ஆர்டர் நம்பர் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். குயிக்காக எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை குயிக்காக நாங்கள் பேக் பண்ணி டிஸ்பாச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் எனக்காக நியூ நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஸோ நியூ நம்பருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.